தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உங்களுடைய ஓட்டு, உங்களுடைய வலிமையான ஓட்டு, உங்களுடைய வலிமையான ஓட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தனிப்பெரும்பான்மையாக நீங்கள் அமர வைத்த அந்த ஒரு ஓட்டு ஆர்டிகல் 370 அகற்றி நாம் காட்டினோம். எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதி பாதையில காஷ்மீர் என்று சென்று கொண்டிருக்கிறோம். ஐயா, போன வருஷம் மட்டுமே 2022 முழுமையாக 1,88,00,000 பேர் காஷ்மீரை சாராதவர்கள் காஷ்மீருக்கு சுற்றுலாவுக்காக சென்று விட்டு வெளியே வந்தார்கள். 1,88,00,000 பேர். அந்த பிரச்சனை நாம தீர்த்திருக்கோம். ராமர் கோவில் 1528 இடிக்கப்பட்டது. 1528 480 ஆண்டுகளாக பொறுமையாக காத்திருந்தோம். பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் வாக்குறுதியாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். 1980 தொடர்ச்சியா சொல்றோம். ஆனா ஒரு விஷயத்துல தெளிவாக இருந்தோம். யாரையும் புண்படுத்தி நாங்கள் அங்கே கோயிலை கட்டப்போவது கிடையாது. சட்டப்பூர்வமாக இதை அணுகி மக்களுடைய ஆதரவை பெற்று அரசியல் சாசன முறைக்கு உட்பட்டு இந்தியாவுடைய கலாச்சாரத்தினுடைய மையப்புள்ளியாக அயோத்தியாவிலே குழந்தை ராமருக்கு கோவில் எடுப்போம் என்று சபதம் எடுப்போம். இன்னைக்கு 2024 ஜனவரி 22ஆம் தேதி உச்சத்திலே சூரியன் இருக்கும் பொழுது 12:29 குழந்தை ராமர் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு குடி போயிருக்கிறாங்க. செய்து காட்டி இருக்கின்றோம். அதெல்லாம் உங்களுடைய ஒத்த ஓட்டுங்க. ஒரு ஓட்டு, ஒரு பெரும்பான்மையாக ஒரு கட்சியை நீங்கள் ஆட்சியில் அமர்த்தினால் தைரியமாக இந்த கட்சி முடிவெடுக்கும். நாட்டினுடைய நலனுக்காக இந்த கட்சி பாடுபடும் என்பதை பாரத பிரதமர் காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கையாக இருக்கட்டும். முதல்ல எப்படிங்க ஐயா இருந்தோம்? அமெரிக்காக்கார விசா கொடுக்க மாட்டோம், கை கட்டி நின்று கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட வெளிநாடுகளுக்கு அடிமை சாசனமாக நின்று கொண்டிருந்தோம். ஐநா சபையில் அமெரிக்காக்காரர் எப்படி ஓட்டு போட வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஓட்டு போட்டுக் கொண்டிருந்தோம். இன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கை என்பது இந்தியா முதன்மையானது என்கின்ற அடிப்படையில் நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கிறது. நாட்டிற்கு இது நல்லதோ அது மட்டும்தான் நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கையாக நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரர், உள்நாட்டு பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க. இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு வளர்ந்த இவ்வளவு நல்லா இருந்தா நம் குழந்தைகள் இடத்துக்கு போயிட்டு வந்தா கூட பத்திரமாக போயிட்டு வர்றாங்க நம்பிக்கை இருக்கு. தாய்மார்கள் மகளிர்கள் சந்தைக்கு போறாங்க, மார்க்கெட்டுக்கு போறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு வர்றாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு ஒரு அமைப்பாக களை எடுத்திருக்கின்றோம். ஒரு அமைப்பாக களை எடுத்திருக்கின்றோம். நாட்டிற்கு எதிராக நாட்டிலே சதி செய்தவர்கள், தீவிரவாத இயக்கங்கள் நாட்டிற்கு வெளியே இருக்கலாம், நாட்டிற்கு உள்ளே இருக்கலாம், களை எடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு உண்மையான ஒரு கட்சி, நாட்டை முதன்மையாக வைக்கக்கூடிய கட்சி, உள்நாட்டுக்குள்ள பாதுகாப்பு என்பதற்கு இலக்கணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி.